புத்தளத்திலிருந்து வந்திருக்கிறார் இந்த சந்தோஷத்தில் கலந்து கொள்றதுக்காண்டி. அப்பமும் ரொட்டியும் வந்து லைவாகவே போட்டு தருவோம். ஓனியால இருந்து எங்கள் நண்பர் வந்திருக்கிறார். கணக்கு பேர் சொல்லியிருந்தாங்க. ஏனே வீதியை முழுக்க காட்டம் கொண்டு யாழ்ப்பாணம் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. யாழ்ப்பாணம் இதுக்குள்ள வரைக்கே ஒரு கூஸ்பம் அல்லூருக்கு வந்துட்டோம். நீங்கள் அந்த அலசின்றது நீங்களே சத்தியமா என்ன விரைச்சு நடந்தா ஒரு அண்ணா எப்படி இருக்கீங்க? சந்தோஷம், நன்றி எங்களுடைய இந்த பயணத்துல நீங்களை முடைஞ்சு ஓட்டதுக்கு. இந்த சாமதியை விட்டு சூட்டி சரி சரி சந்தோஷம், நன்றி. ராசாத்திக்கு வார எத்தனை மணிக்கு வார? இது என்ன மண்டை கொண்ட போஸ் காணாது. வாழை இலையில இருத்தி இப்படி விருந்து வைக்கிறது தனி ஒரு உணர்வு. மாப்பிள்ள ட்ரிப்ல நிக்கதான் கல்யாணம் நடந்தது, திருமணத்துக்கு வரையலாம் போயிட்டு இருந்தாலும் பாட்டி வைப்பான். நீங்க அதுக்கு பிறகு கேட்க மாட்டேன். இங்க ஒருத்தன் வந்து சாப்பிட்டு முடிக்க போறேன்னு சொன்னவன் முட்டை இதோட 4 முட்டையா 5 முட்டை எதிர்பாராம ஒரு ஆள் வந்திருக்கு. சந்தோஷம், இவ்வளவு வேலை பழுக்கள்லயும் ஆள் வந்திருக்கு. நன்றி நன்றி. இனிய காலை வணக்கம். இன்றைக்கு எங்களுடைய பயணத்துல 121வது நாள் என்று சொல்றது இன்றைக்கு தான் கடைசியா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். நேற்று 120 நாளோட வந்து எங்களுடைய பயணம் முடிவடைந்துட்டு இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணம் நோக்கி போகிறோம். இவ்வளவு நாளுக்கு பிறகு கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு பிறகு ஊருக்கு வீட்டுக்கு போகிறோம்ன்றது சந்தோஷம்தான். இருந்தாலுமே பயணம் முடியுதுன்ற கவலை கணக்க பேருக்கு கவலை. எங்களோட வீடியோஸ் பார்க்குறாங்க எக்கச்சக்க பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்த நீங்கள், பர்சனலாக கால் பண்ணியிருந்த நீங்கள், மெசேஜ் பண்ணியிருந்த நீங்கள், தம்பி கவலையாக இருக்குது பயணம் முடியுதுன்ட்டு. ஒன்றுக்குமே கவலைப்படாங்க. ஒரு முடிவு வந்து இன்னும் ஒரு நல்ல ஆரம்பத்தின் தொடக்கமாக கூட இருக்கலாம். இன்னும் வேறு விஷயங்கள் வந்து நாங்கள் செய்து கொண்டே இருப்போம். அதோடு வந்து கணக்கு பேர் சொல்லியிருந்தீங்களும் இந்த விருந்தில் கலந்து கொள்ள எங்களுக்குமே ஆசை. உங்களோட சந்தோஷத்தில் நாங்களும் கலந்து கொள்ள ஆசை என்று எல்லாருக்குமே நன்றி. வராத சூழ்நிலையில் இருக்கிறார்களுக்கு ஏதாவது மாற்றிட்டு ஏதாவது செய்வோம். என்ன வேறு காலத்தில் ஏதாவது செய்வோம். சரி, இன்றைக்கு எங்களுடைய இந்த பயண வெற்றி கொண்டாட்டத்தில் கலந்து கொள்றதுக்கு வந்து எக்கச்சக்க நண்பர்கள் வந்து வருவினம். எங்களோட நண்பர்கள், அதோட வீடியோஸ் பார்க்குற சப்ஸ்கிரைபர், எங்களோட உறவுகள் எல்லாருமே வந்து கலந்து கொள்வினோம். முதலாவதாக புத்தளத்திலேருந்து சான் வந்திருக்கிறார். சானை சொல்ல போனால் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். அதோட ஜெஸ்ஸி வந்திருக்கு. நேற்று ஜெஸ்ஸி வந்து எங்களோட தான் நின்றது. இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணம் போய்க்க எல்லாருமே சேர்ந்து தான் போகிறோம். ஒரு கலகலப்பாக பயணம் முடிகிற கவலையாக இருந்தாலும் நண்பர்கள் ஒன்று கூடுறது வந்து இன்னும் ஒரு சந்தோஷம் தான். அதோட நாங்கள் மிருசுவில்ல வந்து மேங்கோ மென்ஷன் என்ற இடத்துல வந்து இருக்கிறோம். நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போகிறீங்க இல்லை யாழ்ப்பாணத்துலேருந்து இங்கால ஒரு நாளை வந்து ஸ்பெண்ட் பண்ணணுமெண்டா இங்கே ஸ்பெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். நல்ல ரூம், நேற்றிரவு இங்கே தான் தங்கினாங்க. இந்த சுற்றுலாத்துறை என்று வரைக்கும் வந்து தங்குற விடுதிகள் எல்லாமே வந்து செல்வாக்கு செலுத்தும். அது மாதிரி இந்த இடம் நல்ல இடம், வந்தால் தங்கிக்கொள்ளுங்க. இன்றைக்கு இந்த இடத்துல அப்படியே குளிச்சுட்டு பயணத்தை வெளிக்கிடுவோம். ஆள் வந்து புத்தளத்திலிருந்து வந்திருக்கிறார் இந்த சந்தோஷத்தில் கலந்து கொள்றதுக்காண்டி. உள்ளுக்குள்ளே எங்கள் டீம் ஒன்று நிற்கிது. இது பாத்தீங்க, லொக்க போட்டு விட்டா கரைச்சிடலாம். பாஸ்வேர்டு ஏதாவது இருந்தது எங்களுக்கு தெரியல. பாஸ்வேர்டு இது பெல் அடிக்கிறதெல்லாம் கிடக்கப்பா. இது வந்து என்டர் ரூம் கார்டு. இது போட்டா திறக்கா திறந்துருக்குது. என்ன அங்க நிக்கிறீங்க? இறங்கி வாங்க, பொறுங்க. நேரங்கடாக்கு நீங்க எத்தனை பசிக்கு தானே சாப்பிடுறோம். அந்த பின்னால ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா வரும். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, பசிச்சா சாப்பிடுங்க. சரி, இந்த இடத்துல வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அதில் வந்து நாங்கள் குளிக்க போகிறோம். மற்றது பார்த்தீங்கன்னா
இந்த இடத்தால் இப்படி நடந்து போகும், தொங்கல் மட்டும் போகும், நல்ல அழகாக இருக்கும். ஃபுல்லாக வந்து மாமரங்கள்லாம் வச்சிருக்கணும். அதுக்கு பேரே வந்து மேங்கோ மென்ஷன் வந்த காரணமே இதுதான். நல்ல ஒரு அமைதியான இடமாகவும் இருக்கும். ஏண்டா குளிக்க தொடங்கிட்டியா? புத்தளத்துலேருந்து எத்தனை மணிக்கடா வலிக்கட்டடி? ஏண்டா வந்தேன் புத்தளத்துலேருந்து? சரி, யாழ்ப்பாணம் பாக்கியில் அவனும் இதில் கலந்து கொள்ளணுன்றவர். அப்போ சந்தோஷம் வந்திருக்காள். அப்பா வேற லெவலாக இருக்குது. விடிய காலவை ஸ்விம்மிங் பூலில் ஃப்ரெஷ்ஷாக யாழ்ப்பாணம் பார்க்க போறீங்கடா? யாழ்ப்பாணம் பார்ப்போம். அப்போ உனக்கு யாழ்ப்பாணம் சுற்றி காட்டுறோடா? ஐயோ, எவ்வளோ நேரம்? எத்தனை மணிக்கு பஸ் எடுத்துட்டு? நாங்கள் 2 மணிக்கு. சரியா, ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு மேலேயும் போய் முழுகிட்டு வந்துட்டோம். இங்கேயே சாப்பாடையும் வந்து முடிச்சுட்டு போவோம். சரி, இங்கே பிரேக்ஃபாஸ்ட் வந்து பஸ்ஸே தான் வச்சுக்கணும். புட்டு இடியப்பம் இருக்குது, வரேன்டா பான் இருக்கு, 3 தான். அப்பம் இருக்கு, பரோட்டா இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாம் கலந்து சாப்பிடுவோம். நாங்கள் எல்லாம் எடுத்து அடிக்கிட்டோம். என்ன சாப்பிடுவோம்னு தெரியாமல் இருக்கு ஐயா. ரொட்டியும் வந்து அங்கே லைவாக அப்பமும் ரொட்டியும் வந்து லைவாகவே போட்டு தருவோம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி போடும். பாருங்க என்னடா சான்? ஓகே, நீங்கள் வந்து பிரியோஜனமா சாப்பிட வந்த உடனே சாப்பாடுலாம் பிரயோஜனம் கவனிக்கணும் இல்லை. அவங்களோட ஊருக்கு போய் போல நான் யாழ்ப்பாணத்தை போட்டு கொடுத்து கிடையாது. அதான் வந்த உடனே சொன்ன இதவே வந்திருக்கலாம். வேணும் நான் வந்து பெரிய டீல் ஒன்று முடிக்க அந்த டீல முடிஞ்ச போய் கஞ்சா எல்லாம் போட்டு சாப்பிட்டு ஏலாக்கட்டாங்க. கடைசியாக அன்பா ஒரு அப்பம் கொண்டு வந்திருக்கு. டெசர்ட் வேறேடா, இது டெசர்ட் இல்லை, அப்பத்துக்கு தான் டெசர்ட்டை சாப்பிட்டு அது இனிப்பு பண்ணபடியா டெசர்ட்டை சாப்பிட்டுருக்கேன். ஜம்மி பழைய காலத்தில் இந்த அப்பம்மாங்க செய்யறது நல்லா பிடிச்சி. அது மட்டக்கிழப்புலாம் சாப்பிடுவோம். மட்டக்கிழப்பு போட்டீங்கன்னா மட்டக்கிழப்பு அப்பம் சாப்பிட்டுட்டீங்க. அப்பம்மா செய்த அப்பம் நீங்கள் வீடியோ பார்க்கல? உண்மையாக பார்க்கலாம். நீங்கள் சாப்பிட அதே கடையில் நான் சாப்பிட்டேன். இல்லை அப்படியோ. இதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இங்கால கிணக்க ஹட்டுகள் போட்டு வச்சுக்கணும். இந்த இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய உணவுகளை அருந்தி கொள்ளலாம். ஒரு லீவு நாள் வந்தால் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இங்கால வந்து பெரிய வெட்டிங் ஹால் ஒன்று இருக்குது. இந்த ஹால் வந்து முதல் அவுட்டோராக தான் இருந்தது, வெளியில் வந்து தொடர்பு இருக்கிற மாதிரி. இப்போ வந்து சுற்றி கண்ணாடி அடித்து ஏசி விரும்புகிறாங்களுக்கு ஏசியும் போட்டு அவுட்டோர் தேவையாண்டா வந்து அந்த ஏசியும் இல்லாமல் வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி செய்யணும். பெரிய விலாசமான ஒரு ஹோல்லாம் தேவைன்னா வந்து நீங்களுமே வந்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தான் வேலைகள்லாம் நடக்குது. இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் சரி வந்துடும். ஃபுல்லாக இது ஃபுல்லாக ஏசி ஆக்கணும். அது மாடியில் நிற்கிறோம். அதில் வந்து பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது. மேலே 3வது மாடிக்கு போனால் இன்னுமே அழகாக இருக்கும். ஓனியாவில் இருந்து எங்கள் நண்பர் வந்திருக்கிறார். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ஒரு மாசம் இல்ல, நல்லா வருது. இல்ல இல்ல நான் சொல்லுவேன் வளமே அவரால் பார்க்க போறதுக்காக அது உண்மையை சொல்லுங்க. எடுத்த ஷர்ட் அளவு இல்ல, தள்ளிக்க நிக்குது. இப்ப உள்ளுக்கு ஒரு டிஷர்ட் ஒன்று போட்டிருக்கோம். இங்க இருந்து வெளிக்கிடம் மிர்சிவில் மேங்கோ மென்ஷன்ல இருந்து நல்லூருக்கு போறோம். போமா ஜெசி ப்ரோ போமா. ஒரு மார்க்கமாக வலிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் சொல்கிறாங்க. வவுனியாவில் எடுத்த உடுப்பு தான் இவ்வளோ நாள் நான் திருப்ப ஒரே உடுப்பை போடுறேன் எனக்கு பேர் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால்
பயண நேரங்களில் அதெல்லாம் பார்க்கலாம். ஒரு 5-6 நாள் பயணம் பண்ணால் வந்து அப்படி போடலாம். அப்படி தொடர்ந்து இவ்வளோ பயணம் பண்ணக்கு இருக்கிறத துவச்சி அப்படி தான் போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இனி அந்த உடுப்பும் பாவிக்கலாது. அதனால் இங்கே போகிறதுக்கு வந்து உடுப்பு எடுத்துனாங்க. அதுவும் கொஞ்சம் விருக்கமாக போயிட்டு அதனால் உள்ளுக்கிற ஒரு டிஷர்ட் போட்டுக்கணும். யாழ்ப்பாணம் வந்து போம். யாழ்ப்பாணம் நல்லூரில் போய் முடிக்க போகிறோம். இங்கே வந்து வெளிக்கிட போகிறோம். நண்பர்கள் நல்லூரில் வந்து நிற்கிறோம். வெளிக்கிடுவோம். எனக்குமே வந்து ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது என்ன நடக்க போகுது. சந்திப்போம். கிராமத்துக்கு வந்துட்டோம். இப்போ யாழ்ப்பாணம் நோக்கி பயணத்தை மேற்கொண்டிருக்கோம். அதோட கணக்கு பேர் சொல்லியிருந்தானுங்க ஏனே வீதியை முழுக்க காட்டம் கொண்டு இப்போ இந்த அவசரத்துக்கு ஃபுல்லாகவே எடுக்கலாது. நாங்கள் போயிட்டு அங்கே இருக்கிற விஷயங்களை காட்டிட்டு திருப்ப அடுத்த ட்ரிப் கொண்டு இருக்கு. அதையும் பார்ப்போம். எப்படி இருக்கு ஓட்டம்? நல்லா இருக்கு. நடுவில் இருக்கலாம். சின்ன வயசுல எல்லாம் நடுவில் இருந்து கொண்டு போவாங்க. அதில் ஒரு சீட் ஒன்று இருந்தால் கலட்டிட்டேன் நான். எல்லா பிரச்சனையும் வந்துருக்கு. வானம் நல்லா ஓடுதுல்ல? நல்லா ஓடுது. ஆனால் நீங்கள் தான் நல்லா இருக்கு. ஓல்ஸ்லோ டிரைவர். ஐயோ இப்போ வந்து இன்ஜின் நல்லா பிக்கப் ஃபுல் பிக்கப்ல இருக்கு. இன்ஜின் நல்லா இருக்கு. எவ்வளோ பிக்கப்? சாவகச்சேரிக்கு வந்துட்டோம். சாவகச்சேரிக்கு பாட்டு நிப்பாட்டுங்க. டியூட்டி பஸ் இருக்கிற இடத்துல பாட்டு போட்டுருவோம். யாழ்ப்பாணம் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. யாழ்ப்பாணம் மாநகர சபைக்குள்ள உள்நுழையிறோம். வா இதுக்குள்ள வரைக்கே ஒரு கூஸ்பம். ரெக்கார்டா? நல்லூருக்கு வந்துட்டோம். வரவேற்கிறது. நல்லூர் முகப்பு தெரிகிறது. மழை பெஞ்சிருக்கு என்ன ஊர்ல? நல்லா இருக்கு ஐயா. இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் ஊருக்கு வர. ஹலோ டியூட். ஃபுல்லா ஹலோ. அண்ணா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்கள் அந்த அலசீன்ன்றது நீங்களே. சத்தியமா என்ன பிரச்சனை நடந்தா ஒரு ஷர்ட் எடுத்துறாங்க. இது பட்டின் குத்த இருக்குது. அதான் ஒரு இது போட்டா மற்றபடி ஒன்றும் இல்லை. கொண்டைக்காய் மெலிஞ்சிட்டாருண்ணா. சந்தோஷமா இருக்கு. பலம் நலம் சக்தி உசாதம் கூட நான் கொஞ்சம் செலவாகும் தமிழ்நாட்டு உடம்ப குறைக்கணும். அப்படி குறைக்கணும். நீ என்னடவா? சரியா? சரி. ட்ரைனிங் ஒன்று செய்வீங்களா? ஆனா செலவாகும். மாசம் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு $500 தருவோம். அதுக்கு பேசாம நான் சாப்பிடாம விட்டுருவேடு. அண்ணா எப்படி இருக்கீங்க? சந்தோஷம். நன்றி. எங்களுடைய இந்த பயணத்துல நீங்களும் முடிஞ்சு வந்ததுக்கு. கொஞ்சம் லேட்டா போயிட்டு எல்லாம் வலிக்கிட்டு வேற இதாக போயிட்டு மழையாகும் என்ன கொஞ்சம் மெலிஞ்சு வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாரு மாதிரியா? நீங்க பெருத்து வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி விட்டீங்க மாதிரியா? மெலியலையா? வடிவா இருக்கா உடுப்பு? இல்ல இல்ல இது இருக்கம். உண்மையா இருக்கம் என்றபடியா தான் அந்த பிரச்சனை உண்டு. கட்டாயம் அண்ணா. அப்படி சந்தோஷம் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு. வணக்கம். வணக்கம். தயவு செய்து நான் உனக்கு சந்தோஷமே சொல்ல மாட்டேன். என்ன இது வார பாருங்க. ஏன்னா கோல் அடிச்சா ஆன்சர் இல்ல. அண்ணா பெரிய ஒரு இவருக்கு வந்து இது மழை காலத்துன்ற வடியா இல்ல, உங்களுக்கு வந்து இது உதவியாக இருக்கு. இல்ல அந்த எல்லாத்துக்கு இது இல்ல இருந்தாலும் இல்ல அண்ணா. இல்ல 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 இது போடணும். இது உண்மையே விப்போம். அண்ணா போத்து இந்த மலைக்கு மச்சான் போக்கலாம். பயன்பா கயன் அடிச்சு கேட்டோம் நேத்து. சரியா? டீபா டீபா அரசியல கேட்ட மாதிரி கிடக்கு. இல்ல இல்ல இது இது சொன்னா
அவருக்கு நன்றி 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 சொல்லிட்டு போனீங்க சுத்தி பார்த்துட்டு வர போறோம். கட்டாயம் கட்டாயம் நல்ல வித்தியாசமா இருந்தது, கணக்கு அனுபவங்கள் பெறக்கூடியமா இருந்தது. எங்கட ஊர்ல கணக்கு விஷயங்கள் இல்லைன்னு நினைக்கக்கூடியமா இருந்தது. என்னமே வந்து செய்யணும், டூரிசம் சம்பந்தமாகவும் கணக்கு விஷயங்கள் வந்து செய்யணும். கணக்கு விஷயங்கள்ல இந்தியால பின்தங்கி நிற்கிறோம். அதுக்கு பெரிய காரணம் வந்து அரசாங்க தலையீடுகளாகவும் இருக்கலாம். வேண்டாம், பல இடங்கள்ல வந்து அதுக்கான ஊக்குவிப்புகள் எல்லாம் செய்திருக்கணும். இங்க அது இல்லை என்றதை வந்து உணரக்கூடிய மாதிரி இருந்தது. அது என்ன காரணம்ன்றது தெரியல. யாழ்ப்பாணம் தான் போட்டிருக்காங்க. நம்முடைய ஆகட்டம் என்ன கிடக்கு திறந்து வாங்க. சரியா வெட்டியா? வெட்டி. உங்களுக்கு என்ன வேற நீங்க எல்லாம் சொல்லணும், வெட்டியா இல்லையாடு? இவ்வளவு காலம் நிறைய கிருஷ்ணாண்ட கேட்டேன். கிருஷ்ணாண்ட சொன்னார் இவங்க இவ்வளவு ஆளை தாக்கு பிடிப்பாங்கன்னு நான் கடைசி வரை யோசிக்கிறேன். அதான் மெயின். இப்ப 120 நாள்ன்றது நாங்களே ஒரு கட்டத்துல வந்து ஃபீல் பண்ணினாங்க. இவ்வளவு நாட்கள்ன்றதுக்கு சரியான ஒரு கஷ்டங்கள், கணக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு. வெளியில இருந்து பார்க்க சும்மா சுத்துறன்னு தான் நினைப்பு. ஆனா உள்ளுக்குள்ள வந்து கணக்கு பேர் சமாளிக்கணும், போற இடங்கள்ல சமாளிக்கணும். தாக்கு பிடிச்சது அது தாக்கு பிடிச்சது. அதுக்கும் வந்து ஒரு குடுப்பனவு இருந்திருக்கு. ராசாதிக்கும் வந்து ஒரு குடுப்பனவு இருந்திருக்கு. இவ்வளவு நாளும் ஓடி திரியணும் வந்து பெரிய ஒரு பிரச்சனையும் கொடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு 13,000 கிலோமீட்டர் கிட்ட நாங்கள் பயணிச்சிருப்போம். எந்த வித பிரச்சனையும் கொடுக்காம வந்து ஓடி இருக்கு. சரி, எல்லாம் வெற்றி. ஆனா இங்க வாங்க இல்ல ஆண்டா, இது அதுகள் சம்பந்தமா கேட்க வேண்டாம். நாங்க இதுகள் சம்பந்தமா அதுகள் சம்பந்தமா நாங்க பிறகு கேட்போம். தனியா கேட்போம். அதுக்கு பிறகு கவனிக்கிறேன். நாருக்குள்ள இதை மட்டும் விட்டுருங்க. ஹலோ, இங்க புது பைக்ல வந்து வரேன். வேர்வையா கிடாது. நன்றி நன்றி. எப்படி சுத்தி அடிச்சுட்டு வந்துட்டோம். எப்படி இருந்தது நினைச்சீங்களா? ஐயா வாங்க வாங்க, இங்க வாங்க. பிடிச்சிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு வாகனம் கை கொடுத்துட்டு நினைச்சீங்களா? 60 டேஸ் வாகனம் 1986 வந்த வாகனம் 13,000 கிலோமீட்டர் 120 நாள் விடாம ஓடும் நினைச்சீங்களா? முடிச்சிட்டு வந்துட்டோம். போக மாட்டேங்க. தொடர்ந்து ஓடுறது எல்லாம் கழிவுத்துறை எல்லாம் எத்தனை பேர் நிக்கிறோம் கழிவுத்துறைக்காம டெலிசூட்ல இருந்து கண்ணாடி வந்திருக்கான். நாங்களும் இப்ப சர்ப்ரைஸ் டெலிவரி இருந்து வாரோம். உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒரு ஆள் தந்து விட்டது. யாரு தந்துருப்பன்னு நீங்க எனக்கு இல்ல, இது எனக்கு மட்டுமா இல்லாட்டி எல்லா டீமுக்குமா? பிடிக்கல நினைக்கிறேன். காராதல் பான் நினைக்கிறேன். பான் தின்னாதானே. ஆனா சர்ப்ரைஸ் டெலிவரி இல்ல. இந்த பேக்கிங்க பார்த்தா சர்ப்ரைஸ் டெலிவரி மாதிரி இருக்கா? இதுல ஏதோ பேக் பண்ண வலிக்கிட்டாங்க. ஒரு நியூஸ் பேப்பர் கிடந்துச்சு வரதா. அதான் இவன்ட கையில ரவாங்க அடிச்சிட்டோம். ஒருங்க யார் தந்திருப்பீங்க? நீதான் தந்திருப்பேடா. அதான் சரி, என்னவா இருக்கும் உள்ள? என்னவா இருக்கும்? இரவுல வேலை செய்யாது, பகல்ல வேலை செய்யும். இரவுல வேலை சம்பந்தப்பட்ட உங்களை வேற டெக்னாலஜி சம்பந்தமான இது லைட்டா தான் இருக்கு. இல்ல ஓ, இப்ப நீங்க வேன்ல தெரியுறீங்க, நீங்க அடுத்த இடத்துக்கு போகணும்ன்றதுக்காண்டி இது ஜிபிஎஸ் இல்ல, அதுக்கும் மேல. நீங்களோட பாருங்க. சரி, ஏதோ பொறுமதி அவரேஜா தான் இருக்கும். ஆனா பயனுள்ள ஒரு ஆனா அடிப்படா என்ன நினைக்கிறீங்க? இது இரவுல வேலை செய்யும் பகல். இது சரிதான், இரவுல வேலை செய்யும் பகல்ல வேலை செய்யும். அடுத்த நாங்க கெலி வேண்டோணும்ன்றக்காண்டி கெலி கிஃப்ட் பண்ணிருக்காங்க. படிங்க நீங்க அடுத்தோட சுத்த வலிக்கிட்டு நட்டமாயிட்டேடா. என்னடா இதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. உங்களோட வேன் நீங்க அடிக்கடி சாப்பிடுறாங்க நாரதுன்னு சொன்னீங்க. அதால உங்களுக்கு ஏர் ஃப்ரெஷ்னர் சேர்ந்து வருது. இது எந்த கடையில பண்ணீங்க? தம்ஸ் அப் ஸ்டோர். அந்த ப்ரமோஷன் பாத்தீங்களா?
இல்ல அவன் ப்ரொமோசர் ஐயா அது thumbs up not ready will பழைய தியேட்டர் முன்னுக்கு thumbs up இது இந்த ஃபேன் வேண்டாம்னா நீங்க நாட வேண்டிய ஒரு இடம் thumbs up store கொடுத்த காசுக்கு வேலை கூறாடையா ரெண்டு பேர் தான் நன்றி 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 சின்ன வயது என்றாலும் தந்துக்கிறீங்க நன்றி இல்ல கூட சின்ன இப்படி சொல்ல கூட அப்பட்டமா சோஷியல் உனக்கு ஃப்ரீயா தானே தந்தவங்க இல்ல காசு போட்டு விலை சொல்லிட்டாடா நீ அது சொல்ல என்னடா நீ கொஞ்சம் கூட்டி சொல்லிருக்கானே செட்டா கலண்டிட்டு செட்ட மடியா போட்டேல நன்றி நன்றி பசிக்கு அதேங்க வாங்கி அடிங்க அப்போ ரைட் இந்த நாவர ஏதோ காலிங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாது இந்த வேனை சுத்தி தேங்காய் உடைய கொண்டு சொன்னவை அத உங்களோட பொறுப்புலாம் தந்துக்கிறான் காட்டி போட்டடா ஞாபகம் செய்தி முந்தி வீட்டை செய்யறதுடா கனகாலம் செய்யுது எனக்கு அது ஞாபகம் இல்ல சரியா எந்த எந்த பக்கத்தால சுத்தணும் இப்படி இப்படி எந்த எப்படி இப்படியாடா இப்படியா எப்படி அப்படி ரைட் ரைட் உங்களுக்கு பிறகு நாங்க கொண்டே தாலி கட்ட வைக்க போறோம் இதேயோட காட்சியம் கொடுத்து இந்த இவ்வளவு தூரம் எங்களை கூட்டி கொண்டு போய் உருப்படியா கொண்டு வந்து சேர்த்த ராசாத்திக்கு அங்க உடைப்போம் நீ இப்படி செய்ய வேண்டியதான்டா நான் ஒரு 3 கருத்துல அங்க உடைப்போம் இதுல உடைக்க வேணாம் அங்க உடைப்போம் சரி நீங்க விடுறவாடு இல்ல சரி கொண்டு வா போ இல்ல சுத்தத வேலையே சரி சரி அப்படியா அப்படியா இந்த சாமதியை விட்டு சூட்டிக்கு சேருவாரு சரி சரி சந்தோஷம் நன்றி ராசாத்திக்கு இதுல உடைச்சதங்க கொண்டு போ இதுல உடைக்க சரி போ வா போஸ்ட் காணாது அதோட திருப்பி சரி எங்களுடைய இந்த சந்தோஷத்துல பகிர்ந்து கொண்ட எல்லாரும் பங்கு பற்றிய எல்லா நண்பர்களுக்கும் சந்தோஷம் கோல் அடிச்சாலும் ஆன்சர் பண்ணாட்டியும் இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறேன் ஆனா டைமுக்கு வந்து நாங்க அந்த பழக்கத்தை மாத்திக்கோ அன்றைக்கு அவசரமா போய் கொண்டிருக்கேன் அடிச்சு இல்ல அது அடிச்சு அது எங்க குட்டித்தல வந்து கொண்டிருக்கோம் இப்போ சைடுல அந்த வேகமா வலிக்கிட்டு வந்து கொண்டிருக்கேன் குட்டித்தல இல்லாம வலிக்கிறேன் இதெல்லாம் உடம்பு நினைக்கிறேன் குட்டித்தல வந்து கொண்டிருக்கேன் அந்த இருக்குது கணக்க நண்பர்கள் வந்து வந்திருக்கேன் இனி எப்படியோ நாங்கள் வந்து ருசிச்சட்டியில் பிரியாணி விருந்துக்கு போகிறோம் இப்படியோ நாங்கள் நல்லூரில் வந்து ஒரு ஊடக சந்திப்பு உண்டு நாங்கள் போயக்க யாழ்ப்பாணத்துலேருந்து கொடுத்து நாங்கள் அது மாதிரி முடித்துட்டு வெற்றிகரமாக வந்திருக்கிறோம்ன்றதை வந்து ஒரு ஊடக சந்திப்பு கொடுத்துட்டு வந்து அடுத்ததாக வந்து ருசிச்சட்டிக்கு வந்து போகிறோம் அங்கேயும் வந்து விருந்திருக்கு போவோம் லேட் ஆகிட்டு கிட்டத்தட்ட 12:20 ஆகிட்டு 20 நிமிஷம் லேட் ஆகிட்டு 12 மணிக்கு நாங்கள் அங்கே வர சொன்னாங்க போவோம் வார எத்தனை மணிக்கு வார இது என்ன மண்டை கொண்ட சரிவா போய் சாப்பிடுவோம்பா போ இவர்தான் எங்களுக்கு பிரியாணி செய்த அந்த செஃப் பிரியாணி சாப்பிட்றதுக்கு முன்னமே உங்களை காட்டுறோமா மற்றது நாங்கள் வரப்போகிற எங்களுக்கு இங்கே கங்க்ராட்ஸ் 120 days எக்ஸ்ப்ளோரிங் ஸ்ரீலங்கா இங்கே ஆர்டர் செலிபிரிட்டி ஷபி என்ற பெரிய ஒரு செலிபிரிட்டி ஒரு ஆள் வந்துருக்கிறா எங்கட பயணத்துக்காண்டி வந்துக்கிறான்னு சொல்ல மாட்டேன் இங்க சாப்பிட வந்துக்கிறா சொல்லு 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 உங்களோட பயணத்தை வந்து வாழ்த்து ரைட் இதுல ஒரு சின்ன விஷயம் சொல்லி ஆகணும் நாங்கள் இந்த முறை அந்த 12 வருஷம் பூக்குற பூவை மிஸ் பண்ணிட்டோம் இவையில் வந்து மிங்லோவால வந்து 18ஆம் தேதி இன்றைக்கு வந்து 15ஆம் தேதி இன்னும் 3 நாள் இருக்கு அடுத்த கிழமை திரும்ப என்னடி ஒரு ப்ரொமோஷன் டூர் போட வேண்டாம்ன்ற சரி போ சாப்பிடுவோம் அண்ணா பொம்பளை புள்ள தர இல்லையா ஹெல்மெட் எடுக்க போறேன் ஆரவனா நம்பல யூடியூப் தான் நம்பல அவள் டிக்டாக்கர் பழமையா பிரியாணி விருந்தண்டு வரைக்கும் வந்து மேசையில இருத்தி வச்சு கொடுக்குறேன் இது விருந்தண்டேக சப்பானி கொட்டி இருந்து சாப்பிட்டா தான் அந்த விருந்துக்கே ஸ்பெஷல் என்ன நீங்க இருக்க கூடாது நீங்க மெம்பர் ஐயா இளைஞர் இலை போட்டு இருத்தி வச்சுதான் இன்றைக்கு விருந்து போடுங்க இப்படிங்களை எல்லாம் போடுங்க கரண்டி எங்க இருக்கு கரண்டி சபி வாங்க இருங்க எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க எங்களோட நண்பர்கள் இவையில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தவ வந்திருக்கணும் அதோட கணக்கு பேர் மெசேஜ் பண்ணியிருந்தவ அவையில்
வர முடியாத சூழ்நிலை நினைக்கிறேன். எனக்கு என்ன பிரச்சனைடா வேறு இந்திய வரலாற்றில் முதல் முறையாக சபை வேலை செய்ய வீடியோவை நீங்கள் பாக்குறீங்க. இந்த ஒரேடியா போடண்டி என்னென்ன வேணுமோ அதை கேட்டு போடு. எத்தனையோ சாப்பிடுங்கடா. இன்றைக்கு காணும் மட்டும் தந்து கொண்டே இருப்போம். சரி அவ்வளவு உனக்கு வைப்பேன், கட்டாயம் வைப்பேன். அங்க இருந்து வச்சுட்டு வருமா? சாப்பாடுகள் எல்லாம் ரெண்டு வை அவனை 2 வை. வாழை இலையில இருத்தி இப்படி விருந்து வைக்கிறது தனி ஒரு உணர்வு. ஒரு மேசையில இருந்து சாப்பிட்றத விட இது நல்லா இருக்கு. அதுக்காண்டி தான் நாங்களுமே வந்து இப்படி ஆயத்தங்கள் வந்து செய்த நாங்கள். இருந்தில் அயராது உழைத்த சபைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். ஒருத்தர் சொன்னது இந்த தங்கச்சி சபை பாசல் எல்லாருக்கும் வீட்டுக்கு பாசல் இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கா. எத்தனை பாசல் வேணுனாலும் உரிமையா கேட்டு எடுத்து விடுவாங்க. ஊபர்ல போடுவா பாருங்க. இந்த அவனை மடிவா கவனிங்க. அந்த கத்திரிக்காய் செடி கேட்டான். இந்த இவன முக்கியமா இவனை மடிவா கவனிக்கணுமா? முட்டை முட்டை இதோட 4 முட்டையா 5 முட்டை. அவன் இல்ல இந்த பக்கத்துல அவன்கிட்ட இதுக்கு மாத்து. சரி இப்ப சாப்பாடு கொடுத்துட்டு தான் கேட்க போறோம், கேள்வி கேட்க போறோம். இல்ல இவருக்கு வந்து அன்ற வந்து அஸ்வஸ்மா கொடுத்து மற்ற சமுத்தி எல்லாம் கொடுத்தால் தான் நீ வேற இல்ல அவன் சாப்பிடக்க கதைக்க மாட்டான். சரியா இவர என்ன சாப்பாடு எப்படி இருக்கு? அந்த மாதிரி இருக்கா? சூப்பரா இருக்கு. நன்றி. ஒரு நாளும் செய்ய மாட்டேன், விருந்துட்டு எப்பயாவது செய்வான். பாத்தீங்களா இவரு ஏதோ வேலை என்று சொன்னவன். சரியா இப்ப சாப்பிட மாட்டான், அப்ப வேலை இல்ல உண்மையா கஷ்டம் அவனுக்கு எல்லாம். எனக்கு கஷ்டம். அவன் சாப்பாடு நான் நேத்து மத்தியானம் சாப்பிடக்கு நீ சாப்பிடல. இவன் வந்து அஸ்வஸ்மா எல்லாம் கொடுக்கறபடியா அவனும் கஷ்டம். கட்டி கொண்டு போகலாம் 2 உண்டு கட்டலாம். நாங்கிட்ட சாப்பாட்டு கட்டி கொண்டு போகலாம் 2 உண்டு. என்ன அச்சா பிள்ளை செல்ல பிள்ளை எப்படி இருக்கு சாப்பாடு? முட்டை ஒண்ணு தான் சொல்லு. நல்லா இருக்கா? இன்னொரு முட்டை வேணுமா? பிள்ளைக்கு ஒரு முட்டை பிள்ளைக்கு ஒரு முட்டை 5 முட்டை சாப்பிடுறாங்க. இதுல வந்து வேலை எல்லாம் நேற்று மெசேஜ் பண்ணீங்க என்ன? எங்க நல்லூரா? ஆமா பக்கத்துல நீங்க ஓட்டுமா? ரைட். எல்லாரும் பொடியல் சார். ரைட். ஒரு பிரியாணி அனுப்பி போட்டு வந்துருக்கிறாங்க. சில பேர் வந்து மெசேஜ் பண்ணிட்டு வேற இல்லை, ஆனா நாங்கள் வந்திருக்கிறாங்க. அதுக்கு பெரிய ஒரு சல்யூட் உண்டு. நல்லா இருக்கா சாப்பாடு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? வீடியோஸ் நல்லா இருந்தா இல்லாட்டி சாப்பாட்டை எந்த கேள்வி கேட்கிறாங்க. எப்படி இல்ல அடிக்கடி ஒரு வைக்கணும் உசாந்தண்ணா எல்லாரும் சேர்ந்து மாசத்துக்கு ஒரு காலாவது இப்படி எல்லாத்துக்கும் வைக்காட்டியும் எனக்கு வச்சா காணும், உங்களுக்கு வச்சா காண வேண்டாம். அதுக்கு பிறகு கேட்க மாட்டேன். ஒருத்தன் வந்து சாப்பிட்டு முடிக்க போறேன்னு சொன்னவன் முட்டை 5 முட்டை 5 ரெக்கார்ட் 5 முட்டை ரெக்கார்ட் அடிச்சுக்கிறான். அவன் சொல்லி வேலை இல்ல. பிரியாணி இவரை கேட்கணும். பவுனியால பிரியாணி எப்படி இருக்கு?
பிரியாணி நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா சாஃப்ட்டா வெஞ்சிருக்கு. பாஸ்மதி அரிசியில பிரியாணி ருசிச்சட்டி பிரியாணி அப்படி சொல்லுங்க. ருசிச்சட்டி பிரியாணி. ருசிச்சட்டி பிரியாணி மறைக்கிறீங்களே. ஆனா பக்கத்துல இருக்கிற ஆளு முட்டை கொடுத்து அழிய போறீங்க நினைக்கிறேன். இல்ல அவன் என்ன உதவி செய்திருக்கான். உதவி செய்து காலகாலத்துக்கு இவனையும் சிவாக்கும் கடமைப்பட்டிருக்கான். இல்ல இவர் வந்து புது மாப்பிள்ள ட்ரிப்ல நிக்கதான் கல்யாணம் வந்தது. திருமணத்துக்கு வரையலாம் போயிட்டு இருந்தாலும் பாட்டி வைப்பான். அது லேட்டா வந்து அவன் கல்யாணம் நடந்த அப்புறம் முகத்துல ஒரு தேஜஸ் ஒன்று தெரியுது, ஒளி வட்டம் ஒன்று தெரியுதுடா. டே வேலையை லீவ் போட்டுட்டு வந்துட்டியா? ரைட், ஓகே, சந்தோஷம். நண்பர்களும் இங்க வந்திருக்கிறோம். சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கா? இப்படி நான் செய்வேன்னு எதிர்பார்த்தீங்களா? இது இந்த மாதிரி கேள்விகள் ஆர்ட்ட உடனே கேட்க வேண்டா, இந்த வேர்ட்ட தான் கேட்கணும் உடனே. நீ எதிர்பார்த்தீங்க அப்படி செய்ய வேண்டு, நான் இப்படி செய்ய வேண்டிய எதிர்பார்க்கல. சொல்லு என்ன நல்லா செய்ய வேண்டியது. நீ சொல்றா, நல்ல ஒரு பதிலோடு சொல்லு. நீ இந்த இவன் சொல்ல போறான் நல்ல ஒரு பதில். நீ சொல்றா, நான் அப்படி செய்ய வேண்டிய எதிர்பார்த்தியா? எதிர்பார்க்கவே இல்லை. நீ இப்படி எல்லாம் திரி வேண்டிய எதிர்பார்க்கல. இந்த வாரத்துல போய் உயிரோட திரும்ப வேண்டிய எதிர்பார்க்கல. வந்துட்டான் பார்த்துதானே, வாரத்துல ஒரு சேதாரம் இல்லாம சிதறல் இல்லாம வந்துட்டான். அது போலீஸ்ல பெருசா அப்செட் இல்லை. வானம் சப்போர்ட் பண்ணிட்டு எவ்வளவு தூரம் போயிட்டு வந்து முட்டை எல்லாம் எடுத்து சாப்பிடுங்க. எல்லாம் 300 தான் இருக்கு, எடுத்து சாப்பிடுங்க. இது எல்லாரும் சரி இல்ல. நன்றி, சந்தோஷம். வந்த எல்லாருக்குமே நன்றி, ஆதரவு வந்த எல்லாருக்குமே நன்றி. அப்ப யாருக்கு தீர்க்கிறது? இல்ல அப்படி சாப்பிடுறா. இந்த இடத்தை ஒழுங்கமைச்சு தந்த ருசிச்சட்டிக்கு, இந்த இவன் சிறப்பா நடத்தி தந்த ருசிச்சட்டிக்கு நன்றி, வாழ்த்துக்கள். சிவனம்மன் வீதிக்கு அருகாமையில ருசிச்சட்டி நாட வேண்டிய ஒரு இடம். வந்த எல்லாருக்கும் நன்றியா, சந்தோஷம். சரி, ஓகே. இப்ப நாங்களும் வந்து சாப்பிட்றதுக்கு இருந்துட்டோம். அன்பு தங்கச்சிக்கு பக்கத்துல இருந்து சாப்பிடுறோம். அப்படி சொல்லு. இல்ல நீ யூடியூப் செய்யற, நீ டிக்டாக்கர். நீ டிக்டாக்கர் என்ற கேட்டகரியில இருக்கிறாரு. எங்க போனேசனா இருந்துங்க, போனேசனா இருங்க. எங்கட இங்க ருசிச்சட்டி எங்கள் விழுது இல்ல, அவங்க இந்த காதுல எல்லாம் எடுத்து எங்களுக்காண்டி அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. சரி, இங்கால பாத்தீங்கன்னா இங்க ஒரு டீம் ஒன்று வந்திருக்கு. இவரை பார்க்க என்ன செய்யப்படுகிறது. ஆள் வந்து என் ஒன்றை விட்ட தான் போய் நல்ல குண்டா இருந்தவன் போயிட்டு வர்றதுக்குள்ள உடம்ப குறைச்சிட்டாடே வாத்தியா. இவன் வந்து அபிராம் ஜெஃப்னாயின்ல இவன் ஒரு புத்தாக்க கண்காட்சியில் ஆளை வந்து சந்திக்கிறோம். ஆள் டச்சில் இருக்கிறார். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ரதர் தெரியும். உண்டு பேரா ஆருண், ரைட். உண்ட பர்த்டேக்கு தான் ஃபோட்டோ அனுப்பியிருந்தாரு ஒன்றா நிற்கிறவர். சரி, சாப்பிடுவோம். என்ன காய்க்காம இருக்கிற கதை என் முதல் அலட்டிக்கு வந்து சைலண்ட் ஆகிட்டான். வயசுக்கு வந்து நான் போல என்ன. சரி வாங்கடா சாப்பிடுவா. ஆள்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துருக்கிறோம். சரி,
15ஆம் தேதியில இருந்து அடுத்த 15 காட்டுங்க அந்த ஐபோன் வச்சிருக்கிறார் அதுல எடுக்கலாதான் அந்த கேமரா தாங்க அதுல எடுப்போம் இல்ல 5 இந்த 15ஆம் தேதி அடுத்த 15ஆம் தேதிக்குள்ள நவம்பர் 15க்குள்ள 8 வீடியோ விளையாடி இந்த கேமரா திரும்ப கொடுப்பேன். இது அதே மாதிரி இவாக்கு ஒரு சேலஞ்ச் 3 பெரிய வீடியோ போட்டுட்டாங்கன்னா அதை கொடுங்க. இது விளக்கல எனக்கு கேமரா இல்ல அதுக்கிட்ட இல்ல இது சொல்றதுக்காக நன்றி சொல்ல போறேன் அவளுக்கு நன்றி இந்த சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுக்கு ஆசிரா இல்ல இல்லவே இல்ல இல்லவே இல்ல ஒரு பெரிய தொழில் இருக்கே நான் சொல்றேன் ஆளை பார்க்கத்தான் டம்மி பீஸ் வேற தெரியும் ஆள் பயங்கர நன்றி வரந்தர் நிகழ்ச்சியும் துணைகிட வேண்டாம் மாப்பிள்ளைட்டாலும் ஓகே சிங்கிள் கேப்ல விட்டு சொன்னால் வேற மாப்பிள்ளைட்டாலும் ஓகே வாக்கு வந்து பிப்ரவரி ஐயோ இதை சொல்ல நான் இதெல்லாம் போட்டு விட்டுருவேன் அவங்க பேர் சிரோமி அவன் நல்ல இதெல்லாமே நான் எடிட் பண்ண மாட்டேன்ற விஷயம் உங்களுக்கு தெரியவா போச்சு இப்படியே ஜாயின் பண்ணிட்டு போட்டு நம்மளுக்கு இதுதானே கண்டென்ட் இன்னைக்கு நன்றி ருசிச்சட்டுக்கு நன்றி இவெண்ட் உங்களுக்கு பிளான் பண்ணி தருவேன் எதிர்பாராம ஒரு ஆள் வந்திருக்கு சந்தோஷம் இவ்வளவு வேலை பழுக்கள்லயும் ஆள் வந்திருக்கு இவனே வந்தவன்டா இவன் சாப்பாடு காட்டி வந்திருக்கிறான் பிரியாணி காட்டி வந்திருக்கிறேன் இஞ்சாலங்க வேலைக்கு போன நேரம் தான் வந்திருப்பீங்க என்ன மாதிரி போகுது வியாபாரம் போதோ இல்லையோ வேலை தான் போகுது இவனை கட்டி ஆள்றதான் பெரிய விஷயம் வேண்டாம் இவன் தான் கொஞ்சம் ஆள் ஓகே கொஞ்சம் வேலை கூட்டிட்டு இப்ப கூடி நான் நேற்று எவ்வளவு பின்னேரம் வந்து அப்படியே கடைக்கு கிடந்து விட்டு இப்ப திருப்பி விடுவா தமிழ் ரோஸ் வந்து திருவோணமலையில அண்ணா வந்து இங்க இருக்கிறபடியா வந்து பெருமையா காட்டாங்க நீங்க வந்து பெரிய அவள் வந்து சிறப்பா போச்சு நல்லா இருந்து கல்யாணத்தை இங்க செய்துக்கலாம் புது மாப்பிள்ளைக்கு வந்து வாழ்த்துக்கள் அதான் நாங்களே சொன்னேன் தலை தீபாவளி வருது விட்டுட்டு வந்தவர் அடுத்த கொண்டாட என்ன செய்யற சில விஷயங்கள் வந்து வந்தது சரி எங்களுக்கு வந்து விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு தெரியும் தானே வாழ்த்துக்கள் வடிவா வந்துட்டார் இல்லை அது அதுக்கு வேற கதை இருக்கு எடுத்து நாங்க அளவு இல்லை அது உள்ள ஏதோ கலர் எப்படி கூட பயணங்கள் போச்சு பயணங்கள் எல்லாம் சிறப்பா போச்சு நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம் ஆனா அங்க மாறில டயர்டாயின மாதிரி தெரியல நல்லா ரெஸ்ட் எடுத்து வந்த மாதிரி கிடைக்கும் டயர்ட் ஆகலையே நாங்க அப்ப என்ன கணக்க வீடியோ பார்த்த மாதிரி நிறைய மாப்பிள்ள இவரோட பேர் போறீங்களா அதான் நானும் சொன்ன பாத்தீங்களா நான் மட்டுமே இல்ல உங்களை பாக்குறேன் எல்லாரும் பெரிய ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆளுக்கு கல்யாணம் சொல்ல அறிவிப்போம் பிப்ரவரி டேட் சொல்லக்கூடாது டேட் சொல்லிடக்கூடாது சவிக்கு கல்யாணமா எங்களோட அருமை தங்கச்சிக்கு வருது 100 நாள் சீரிஸ் வருது எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியா இருங்க யூடியூப் 100 நாள் என்ன வேற திருமணம் நடக்குதுன்றத போட போறான் திருமணம் துவங்கின உடனே வேலை ஓடிடும் சரி பாய் அத்தானுக்கு பிரியாணி கொண்டு வாங்களேன் அத்தான் கொழும்புலையா பாத்தீங்களா வந்து ரெண்டாவது லைன் எப்படி இருக்கு நல்லா இருக்கா
கலிசம் ப்ரோ அங்கே நாங்கள் வீட்டை போனோன்னா அம்மாவும் வைஃபும் நடன்றது இங்கே வந்தா புல்லு இறக்கிட்டு பார்த்தாலே சாப்பாடே காட்டுறேன் நான் சாப்பிடுறேன் டயட்ல நாங்கள் மச்சம் சாப்பிடுறேன் அப்போ இஞ்சி சாப்பிட்டு மயக்கமா காலி பிரியாணி எப்படி இருந்தது பிரியாணி சட்டப்படி பிரியாணி நாங்கள் நிறைய சொல்லி கொடுத்தோம் பிரியாணி பரவாயில்லைட்டு எல்லாட்ட மூஞ்சிலே நல்ல நித்திர தெரியுது போய் படுக்க சரி என்ன சரி 120 நாளும் என்னன்னு நீங்க இந்த சிரிஞ்சிட்டு வாங்க 3 நாள் 4 நாள் ஒங்கின் வெளியில போனாலே மனுஷருக்கு பிஸ்ஸர் வந்து இந்த இவனை தான் ஆடிவிடும் எங்கட டீம் அப்படி இவன் என்ன செய்வான் ஒரு பக்கமா போயிடுவான் என்ன 120 நாள் சாதனை பெரிய சாதனைன்னு நாங்க சொல்ல மாட்டோம் ஆனா சமாளிச்சிட்டோம் கஷ்டம்தான் சாதனை என்று என்ன சொல்றேன் ஒரு விஷயத்தை விட்டு கண்ட்ரோல் பண்ணி அதை செய்ய வேண்டும் எங்கட டீம் இருக்கு கொண்டு சலைக்காத டீம் ஒன்று இருக்கு கலைக்கு கொண்டு சலைக்கா இங்க அதை விட அங்க நடந்து போனோம் அது ஞாபகம் வரையில ஐயா நாங்கள் இங்க அதான் நான் அது ஒவ்வொரு விஷயத்திலையும் சொன்னான் தமிழ் ப்ரோஸ் நாங்க போன ரோடுகள்ல எல்லாம் அவன் நடந்து தெரிஞ்சிருக்கு பாருங்க ஒரு டீம் அதுதான் அவங்களுக்கு பாராட்டோடு வையா நான் போற இடங்களே நான் சொல்லியிருக்கேன் கட்டாயம் அவங்க பெரிய இதான் ஏதோ செய்துட்டாங்களே ஒருத்தர் அது தக்காளியும் நடந்தது அடுத்த பிளான் திட்டங்கள் செய்வோம் அடுத்த ஒரு பிளான் எல்லாம் எடுத்த கல்யாண விட ரெடி மாதிரி கிடக்குது படங்கள் எல்லாம் போட்டு என்ன படம் பார்த்தீங்க இட்லி கடை பாத்துறீங்க சரி இத்துடன் விளையாட்டு செய்தல் முடிவானது சரி என்னன்னா வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக தான் சாப்பாடு எல்லாம் சொன்னாங்க பார்சல் கட்டி இருக்கிறோம் கணக்கு பேருக்கு கொண்டே கொடுக்க போகிறோம் நாங்கள் பிரியாணி விருந்து செய்ய போகிறோம்னு சொன்ன கணக்கு பேர் சொன்னோம் இல்லாதாக்களை கொடுங்கன்னு நாங்கள் கட்டாயமே நீங்கள் சொல்கிறீங்களோ சொல்லலையோ அப்படி செய்திருப்போம் இப்போ பார்சல்லாம் கட்டியிருக்கோம் கொண்டே கொடுத்துட்டு போய் ஒரு நித்திரை ஒன்று அடிப்போமா முழிக்கிட்டு ஒரு நித்திரை ஒன்று அடிக்க சரி என்ன கபிலாஸ் என்ன உனக்கு இப்ப இந்த ஆள் வந்த அப்புறம் தான் காலி அதான் நீங்க வந்த அப்புறம் தான் எங்களுக்கு கோல் வரையில இல்லாட்டி விடிய 8 மணி 9 மணிக்கு கதிரையில இருந்து வீடியோ கோல் எடுத்துட்டு இருக்கும் என்ன எவடம் புளியடி எவடம் பாரு திருப்பி பயணம் அதெல்லாம் அடுத்தடுத்த இதில் ராசாத்தி நிற்கும் நீங்க உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாடகை இல்லை நான் எல்லா நட்பு ரீதியாக கொண்டு போகலாம் அதெல்லாம் அந்த அங்க ரொலி ஓடினது ஹெவி என்ன தின்னு புதுசுண்டையோ சரி சந்திப்போம் கனகாலத்துக்கு பிறகு யாழ்ப்பாண வீதிகளில் ஓடி திரிகிறதே ஒரு தனி சுகமா இருக்கு ஐயா சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா அட என்னாடு என்றாலும் அது நம் நாட்டு கீடாகுமா முச்சவழி இந்த சூரிய அஸ்தமனத்தை பார்த்த இவ்வளோ நாள் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் பண்ணை வீதிக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம் என்ன வாதிகளா நான் இப்படியே போடுவோம் நீங்க 2 பேரும் காய்ச்சதே இப்படியே போடுவோம் சரியா நீ சொல்ற நீ எப்படி இருக்கு இங்கால பார்க்க பார்த்தா கன்னியாகுமரி மாதிரி இருக்கு அங்கால பார்க்க பார்த்தா கேரளா மாதிரி இருக்கு இங்கால பார்த்தா கண்டி மாதிரி இருக்கு அங்கால பார்த்தா நூரேலியா மாதிரி இருக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணினதா யாழ்ப்பாணம் ப்ரோ இது மாதிரி இருக்கு ப்ரோ எது மாதிரி மதுரை
ஓ இதெல்லாம் படுக்கிறதுல சமைக்கிறது எல்லாம் எல்லாம் உள்ளுக்கலாம் துறந்து பார்க்கட்டா இது அவர் எங்களே வீடியோ பாத்தியா நல்லா இருக்கா சூப்பரா ஓகே ஓகே சந்தோஷம் பாக்குறான் ப்ரோ நன்றி 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 மறுச்சினா கண்டே நன்றி வந்தான் சொன்னோம் நாங்க இப்படி பஸ் ஆகி தெரியும் பாட்டு கதைப்போம் ஓகே ஓகே செம்மையா இருக்கு ப்ரோ டோட்டல் அவ்வளோ ப்ரோ பண்ணை வீதிகள் கனநாகலத்து பிறகு எப்போவுமே ரிலாக்ஸுக்கு வந்தால் இங்கே தான் வருவோம் வந்திருக்கிறோம் கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்படியே போக மாட்டேன் கடைசியாக நாங்கள் 121 நாள் பயணம் முடித்து திருப்ப ஊருக்கு வந்திருக்கிறோம் சந்தோஷம் ஊருக்கு வந்ததுமே என்னன்னு சொல்கிறேன் எல்லாத்தையும் பார்க்க புதுசாக ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி இருக்குது கன காலத்துக்கு பிறகு எங்களோட ஊருக்கு வந்ததுமே எங்களுக்குமே சந்தோஷம் இந்த 120 நாள் பயணம் இருக்குது தானே அது எங்களால் மட்டுமே சாத்தியம் இல்லை அது எக்கச்சக்க பேரால் வந்தது சாத்தியம் பார்த்த நீங்கள் ஆதரவு தந்த நீங்கள் எவ்வளோ பேருக்கு நன்றி சொல்லியுமே கடமைப்படாது அதோட எங்களோட பயணத்தில் வந்து கணக்கு பேர் சந்திச்சு நாங்கள் அவையில் எல்லாருமே ஒவ்வொரு படிப்பினைகள் ஒவ்வொரு விஷயங்களை வந்து கற்று தந்தவ இங்கே வந்து இங்கே பண்ணையில் வந்து சூரிய அஸ்தமனம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சும்மா சூப்பராக இருக்குது சரி இன்றையோட இந்த காணொலியை வந்து இன்றையோட இல்லை இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு எல்லாருமே ஆவலாக இருப்பீங்க உங்களை வேறு நாங்களும் ஆவலாக இருப்போம் தொடர்ந்து எங்களோட பயணிங்க ஒரு விஷயத்தின் முடிவு இன்னும் ஒரு நல்ல விஷயத்தின் ஆரம்பமாக இருக்கும் கவலைப்படாதீங்க தொடர்ந்து பயணம் இருக்கும் கன காலத்துக்கு பிறகு பண்ணை கடற்கரையில் சூரிய அஸ்தமனம் பார்த்துட்டு அப்படியோ வீட்டை இனித்தான் போகிறோம் நண்பர் ஷானும் வந்திருக்கிறார் எல்லாரும் வந்திருக்கணும் போய் ஒருக்கா குளிச்சுட்டு வந்து ஹலோ ஐயா ஐயா காய்ச்சல் நீங்கள் என்னையா எப்படி இருக்கிறீங்க வீடியோ முடிக்கிற நேரம் சந்திச்சுக்கிறோம் சந்தோஷம் சந்தோஷம் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க என்ன விருந்துக்கு வரையலாம் போயிட்டு அதான் பார்க்க தெரியுது கண்ணுக்கு தெரியுது எப்படியோ சந்திச்சு நம்ம அப்படியே அவர் இது இருந்துருக்கு போயிட்டு வந்துட்டோம் சந்தோஷம் அதோட வாகனம் இவ்வளோ தூரம் ஓடி எங்களுக்கு தந்துருக்கு அது பெரிய விஷயம் சரி இதோட பாய் பாய் சொல்லிவிடுங்க பாய் பாய் 120 நாள் கடைசியாக சந்திச்ச நபர் நீங்களா